அபிலாஷ் ஆண்டனி அப்படிங்கிற யூடியூப் யூசர் நெப்டியூன் கிரகத்தை பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இன்னைக்கான வீடியோல நாம நெப்டியூன் கிரகத்தை பத்தின சுவாரஸ்யமான விஷயத்தை தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நமது சூரிய குடும்பத்தில் மிக தொலைவில் உள்ள கிரகம் நெப்டியூன். நமது பூமியில் இருந்து 4.4 பில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் தள்ளி உள்ளது. நெப்டியூனை 1846 ஜீன் ஜோசப் லீ வெரியர் என்ற பிரெஞ்சு கணிதவியலாளர் கண்டுபிடித்தார். நெப்டியூன் சூரியனை ஒருமுறை சுற்றி வர 164.8 வருடங்கள் ஆகிறது. நெப்டியூன் என்பது ரோமர்களின் கடல் கடவுளான பொசைடனின் பெயர். நெப்டியூன் தான் நமது சூரிய குடும்பத்தில் சிறிய வாயு கிரகம். நெப்டியூனின் விட்டம் 24,764 கிலோமீட்டர். ஆனால் வாயு கிரகத்திலேயே அதிக அடர்த்தி கொண்ட கிரகம் நெப்டியூன். நெப்டியூனின் ஈர்ப்பு விசை பூமியை விட 17% தான் அதிகம். நெப்டியூன் 17 மடங்கு பூமியின் அடர்த்தியை விட அதிக அடர்த்தி கொண்டது. ஆனால் நெப்டியூன் பூமியை விட 4 மடங்கு பெரியது. நெப்டியூனில் வீசும் காற்றின் வேகம் 2100 km/h. நெப்டியூன் போன்ற ஒரு குளிர்ந்த கிரகத்தில் மேகங்கள் எப்படி உறையாமல் சுற்றுகிறது என்று விஞ்ஞானிகள் ஆச்சரியப்படுகின்றனர். நெப்டியூனின் மேல் இருக்கும் மேகத்தின் வெப்பநிலையானது -221.45 டிகிரி செல்சியஸ். இது பூமியில் பதிவு செய்யப்பட்ட குளிரை விட 3 மடங்கு அதிகம். நெப்டியூனில் ஒரு மனிதன் நுழைந்தால் ஒரு சில நொடிகளில் அவன் உறைந்து விடுவான். சனி கிரகத்தைப் போல நெப்டியூன் கிரகத்திற்கும் வளையங்கள் உண்டு. நெப்டியூனுக்கு 5 வளையங்கள் உண்டு. நெப்டியூனின் வளையங்கள் 20% தூசிகளாலும் 70% பாறைகளாலும் உருவானவை. நெப்டியூன் நமது சூரிய குடும்பத்தில் மிகவும் இளைய கிரகம். இது யுரேனஸின் வளையம் தோன்றிய பிறகுதான் உண்டானது. நெப்டியூனுக்கு 14 நிலவுகள். அதன் பெரிய நிலவு டைட்டன். ட்ரைட்டான் என்ற நிலவு நெப்டியூனை ரிவர்ஸில் சுற்றுகிறது. நெப்டியூனை 1989ஆம் ஆண்டு முதலில் வாயேஜர் 2 விண்கலம் அருகில் சென்று படம் பிடித்தது. வாயேஜர் 2 எடுத்த படம் பூமியை வந்தடைய 246 நிமிடங்கள் ஆனது. அதாவது 4 மணி நேரமும் 6 நிமிடங்களும் ஆனது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.